பூஞ்சானாவது கீஞ்சானாவது எனக்கு நான் தாண்டி முக்கியம் அப்படிங்கிறத எங்கள் அக்காவை பார்த்து இப்போ முடியல. பேரண்ட்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சவுண்டு, அது நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்களே உங்களுக்கு அந்த சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி. ஹலோ என்னமான் ஃபேமிலிஸ். ஆரம்பிக்கும் போது எதை போட்டு உடச்சான்னு தெரியல, இவ என்னன்னு தெரியல. சரி ஓகே, அப்புறம் பார்ப்போம். ஆமாம். ஸோ இந்த விலாக் எதுக்கு அப்படின்னா, என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லோரும் வீடியோ கேட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் ஃபைனலி கண்டிப்பாக இதை போஸ்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் பண்ணுறோம். இதான் இந்த வீடியோ. ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. நீயாச்சு பண்ணுறோம். சரி. அப்புறம் ஹலோ நம்ம ஃபேமிலி சொல்லியாச்சு. சொல்லிட்டோமா? சொல்லி தான் இந்த பொருள் கீழே வந்து சரி சாப்பிட்றோன்னு பிரேக் விட்டுருந்தோம். ஆமாம், பிரேக் விட்டுருந்தோம். இப்போ சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிட்ருங்க. ஸோ வந்துட்டு என்னைக்கு நான் அட்மிட் ஆனேன், ஜூலை 30 வந்து பாப்பா பிறந்தா. ஜூலை 29 வந்து சக்தி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அதாவது லாஸ்ட் செக்கப் எனக்கு வந்து 40th வீக் செக்கப். 40th வீக் செக்கப் சவுண்டு கேட்குதுல, அவங்கதான் 40th வீக் செக்கப் வந்து லாஸ்ட் வீக் எனக்கு முடிஞ்சதா. ஸோ அதனால் வந்துட்டு பெயின் இன்டியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, அதனால் அது வரைக்கும் எனக்கு ஹெட் ஃபிக்ஸ் ஆகலை. 39th வீக் வரைக்குமே எனக்கு வந்து ஹெட்டு ஃபிக்ஸ் ஆகலை. அப்போது 40th வீக் போய் பார்க்கும்போது சரி ஓகே பண்ணிக்கலாம், இன்டியூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நார்மல் டெலிவரிக்காக பெயின் இன்டியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு டியூப் இது பண்ணாங்க. டியூப்பில் வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி இருக்கும், இன்சர்ட் பண்ணி அந்த பலூன் 30 ml வாட்டர் வந்து நம்ம அதில் விட்டு அது தானாகவே விழுகணும். அதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் ஜெல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் மூலமா போட்டு பெயின் வரதுக்கு. இவங்களுக்கு வந்து அந்த எனக்கு ஜெல் வச்ச உடனேவே ஜெல்லே வைக்காமே ஜெல் வைக்கல. எனக்கு ஃபஸ்ட்டு டியூப் போட்ட உடனே வந்துட்டு எனக்கு அது ஒரு 3 hours டியூப் விழுந்துருச்சு. அதுவாக தான் விழுகணும். அது அப்போ தான் வந்துட்டு அந்த யூட்ரஸ் வந்து ஓப்பன் ஆகும், யூட்ரஸ் கர்ப்பவாய் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து அது வந்துட்டு ஒரு 3 hours to 4 hours விழுந்துருச்சு தானாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுலேருந்து ஜெல் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதாவது ஒன் டே ஆகணும். அந்த டியூப் வச்சோன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஜெல் வைக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அப்போவே பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. நைட்டு வந்து லேபர் வார்டு நான் போகணும், ஏன்னா எனக்கு ரொம்ப பெயின், சரியான வலி. நியாயமாக நான் வந்து லேபர் வார்டு போயிருக்கணும். ஆனால் நான் வந்து ஊசி போட்டுருவாங்கன்னு ஒரே காரணத்தினால பயந்து நான் வந்துட்டு போகவே மாட்டேன்னு ரூம்லேயே உட்காந்து விடிய சரியான வலி. அம்மா முருகான்னு கத்துன்னு கத்தி. அப்போது ரொம்ப கத்துனாலும் நர்ஸு வந்துடுவாங்க. அதனால் அனத்திட்டே இருந்தேன் ஃபுல்லாக. நைட்டு ஃபுல்லாக சரியான பெயின். இப்படியே தூங்கினோன்னு டப்பார்னு ஒரு வலி அவார்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு 1 minute கூட இருக்காது. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒரு 30 secondsலேருந்து 40 seconds இருக்கும். அது வந்து லேபர் இதாக ஆகும்போது ரொம்ப இது இருந்தது. மற்றபடி கொஞ்சம் ஒரு 15 seconds இருக்குன்னு வைங்களேன் ஒவ்வொரு கான்ட்ராக்ஷனும். அது நான் கொஞ்சம் இன்டென்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஊசிக்கு பயந்து போக மாட்டேன். ஆமாம், இவன் தூங்கிட்டான், தச்சு தான், அதாவது இவங்க அக்கா தான் என்னை நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா. ஏன்னா அந்த டைமில் எனக்கும் வந்து உடம்பு சரியில்லைங்கிறத இந்த இடத்துல வந்து பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நான் தூங்குவேன். அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நானும் அவன் தூங்கிட்டு பாவன்னு விட்டேன். அப்புறம் நைட் ஃபுல்லாக அப்படியாச்சா. நெக்ஸ்ட் டே அதாவது ஜெல் வைக்கலான்ட்டு சொல்லி என்னை நெக்ஸ்ட் டே என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஆமாம், ஜெல் வைக்கலான்னு கூப்பிட்டு போன உடனே அப்போ வந்து 3 centimeter டைலேட் ஆகிடுச்சு. ஸோ ஜெல் வைக்க வேணாம், இனி வந்துட்டு பெயின் லாஸ்ட் ப்ராசஸ் ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அட்மிட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நல்லா பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சக்தியை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ஒருத்தங்க இப்போ முடியல. பேரண்ட்ஸுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சவுண்டு, அது நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். நீங்களே உங்களுக்கு அந்த சவுண்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணி. சும்மாறா என் பிள்ளை இதெல்லாம் பாப்பா. இந்த வீடியோ பெருசானதுக்கப்புறம் ஏன் டாடி மம்மி இப்படி மானத்தை வாங்கியிருக்கீங்கன்னு கேட்பா. வெல்கம் பேக் டு த வீடியோ. இதுக்கு மேலே நாங்கள் பிரேக் இல்லாமல் பேசுகிறோம். இது தவிர்க்க முடியாத பிரேக்னால நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு
பெயின் நல்லாவே ரொம்ப வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இவங்கெல்லாம் வெளியேன்ட்டு இருந்தாங்க, நான் உள்ளே கற்றுன்னு கத்திட்டு இருந்தேன். என் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் ஏதோ ஏதோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, செக்கப்க்கோ இல்லை NST எடுக்கிறதுக்கு வேண்டி வந்திருந்தாங்க. அதுவும் செக்கப் தான், பேபி ஹார்ட் ரேட் பார்க்குறதுக்கு அதுவும் செக்கப் தான் வந்திருந்தாங்களா. அவங்க நான் கற்றுல பயந்து வெளியே போயிட்டாங்க. கற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அப்பாடான்னு இருந்தது. அடக்கியெல்லாம் வைக்க முடியல கத்துறத. நான் கத்துனேன்னா எனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும், அவர் மறுபடியும் கத்துனேன்னா ரிலாக்ஸ் ஆகும். மெயினாக வந்துட்டு நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு டெலிவரி பார்த்தேன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. செங்கோடையப்பன் ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர், சாய்பாபா கோவில், NSR ரோட். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்த்தேன். எங்களோட பிரதர், சக்தியோட பிரதர் வந்து வைஷால் வந்து அங்கே இருந்தார். ஸோ அவர் தான் வந்து ஃபுல்லாக நிறைய பார்த்துக்கிட்டாரு. அந்த இப்போ ப்ரெக்னென்சி வந்து நாங்கள் செக்கப் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, அந்த டெலிவரி முடிவு வரைக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ண சுகன்யா மேம் டாக்டர், அவங்களும் சரி, சுகன்யா ஆதர்ஷ் அவங்களும் ரொம்ப கேர் பண்ணாங்க. எல்லா டாக்டர்ஸுமே, அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ ஸ்வீட்டாக பேசிண்டாக தான் இருந்தாங்க. ரொம்ப வந்து நான் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நர்சஸும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியே இல்லை. பயமாக இருக்குது. நான் அழுகாத நர்ஸ் இல்லை, அழுகாத டாக்டர் இல்லை, அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஊசினாலே பயம். அதனால் அப்போ வந்து டெலிவரி பண்ணால் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள். சக்தி நார்மல் டெலிவரி பண்ணுறது வந்து எங்களுக்கு ஆச்சரியம், எங்களுக்கு வந்து பெரிய ஆச்சரியம். அதை தாண்டி டாக்டர்ஸுக்கே அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவளை வந்து ஃபஸ்ட்டு இந்த வெறும் டெஸ்ட்டுக்கெல்லாம் ப்ளட் டெஸ்ட்லாம் எடுக்கும்போது அவள் வந்து கூப்பிட்டு போகும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணுறா, அழுகுறா. டாக்டர்லாம் வந்து இதுக்கே இப்படின்னா லேபர் பெயின்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி டாக்டருக்கே ஒரே ஒரு டென்ஷன், இவங்களை எப்படி நாங்கள் நார்மல் டெலிவரி பண்ண வைக்க போகிறோன்னு தெரியலன்னு சொல்லி அவங்களே டென்ஷனில் புலம்பிட்டு இருக்காங்க. சக்தி நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்கிறது வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு அழுது அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே தெரியும். நான் எல்லாருமே அங்கே நல்லா பேசுவாங்களா, நானும் ஜாலியாக எல்லாத்தையுமே நல்லா பேசுவேன். அதனால எனக்கு வந்து எல்லாரையுமே வந்து சக்தி நார்மல் டெலிவரியா அப்படின்னு எல்லாருக்குமே ஷாக் தான். எங்களுக்கு அது இது பரவாயில்ல, நார்மல் டெலிவரி விட சி செக்ஷன் வந்து பயங்கர கஷ்டங்கிறது வந்து சக்தி தெரிஞ்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் தான். ஏன்னா சி செக்ஷன் ஐயோ ரொம்பவே கஷ்டம். ஏன்னா ஒரு நாள் பெயினோட நார்மல் டெலிவரி முடிஞ்சிடும். ஆனால் அதுக்கப்புறம் சி செக்ஷனில் வந்துட்டு அது கட் பண்ணுவாங்க, ஸ்கார்லாம் இருக்கும். நான் ஒரு புண்ணு அடிபட்டாலே வந்து அதை வந்து 6 வரைக்கும் உட்காந்து பார்த்துக்கிட்டே கிடப்பான், வச்சுட்டு எதுவுமே படவிட மாட்டேன், இந்த கையை அசைக்க மாட்டேன், அந்த மாதிரி ரொம்ப தான் இருக்கும். ஐயோ அந்த ஸ்கார்லாம் என்னால் தாங்கிருக்கேன். டெலிவரிக்கு முன்னாடி வந்து பெயின் வர ஆரம்பிச்ச உடனே பெயின் தாங்க முடியாது, நான் சி செக்ஷன் பண்ணுறேன்ட்டா இவன், ஆமாம் எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் சி செக்ஷனில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் டாக்டர் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ மோட்டிவேட் எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ சி செக்ஷன் பண்ணாலும் இல்லை நீங்கள் இது பண்ணலான்னு சொல்லி அவங்களாம் மோட்டிவேட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் கையை வச்சு குத்த ஆரம்பிச்சிட்டேன் வாயில். ஏய் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணோம். சொன்ன மாதிரி தான் பெயின் இன்டியூஸ் பண்ணி காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிட்டான். எந்திரிக்கிறேன், இவங்க கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க, சக்தி கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கீழே கூப்பிட்டு போயாச்சு. நானும் கீழே போகிறேன். அப்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்க, அக்கா வந்தாச்சு, நானும் அக்காவும் 3 நாள் நைட்டு தங்கியிருந்தோம். அப்புறம் பெரிய அக்கா வந்தாச்சு, எங்கள் அம்மா வந்தாச்சு. அதுக்கப்புறம் சக்தியோட அம்மாவை கூப்பிட்றாங்க, நானும் போகிறேன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வரணும். ஏன்னா இன்றைக்கி பாப்பா பிறந்துடும். ஏன்னா ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது பாப்பா பிறந்துடும் எடுத்துகிட்டே போயாச்சு. அங்கே போய் அப்புறம் போய் இல்லை இது ஃபேக் பெயின் அப்படின்னு சொல்லி எங்களை ஏமாற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. எங்களுக்கு ஏதாச்சும் நான் ஏமாந்து போயிட்டேன். அவன் வந்துட்டு ஓகே இன்னும் 2 நாளில் குழந்தை வந்துடும் சூப்பர். ஊருக்கு வேற போக வேண்டியது, எனக்கு ஒரு முக்கியமான வேலையை ஊருக்கு நான் போய் ஆகணும்னு இருந்துச்சு. இருக்கும்போது குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைய பார்த்துட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி பேச விடுங்க ப்ளீஸ், பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லி அந்த ஒரு ஆசை. பட் ஆனால் அன்றைக்கி இதாகலை. ஆனாலும் என் குழந்தை கரெக்டாக நான் என் ஊருக்கு போய் வேலையை முடிச்சுட்டு நான் வரும்போது தாண்டா வருவேன்னு சொல்லி 10 months கம்ப்ளீட் ஆகி கரெக்டாக அந்த டேட்டில் தான் பிறக்கணும்னு பிறந்தா. ஆக்சுவலி எனக்கு டியூ டேட் வந்து August 3 கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 days முன்னாடி அது அந்த டேட் அந்த கம்ப்ளீட் ஆகிற அந்த டைமில் தான் வந்து கரெக்டாக உண்டா. ஸோ காலையில் கூப்பிட்டு போயாச்சு. இவங்க அம்மாவை கூப்பிட்றதுக்கு நானும் கிளம்பி போயிட்டேன். சரி திங்ஸ் எல்லாம் எடுத்துறோம்னு சொல்லி இவங்க அம்மாவை போய் கூப்பிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அந்த ஹாஸ்பிட்டல் லேபர் வார்டுக்கு வெளியே சேர் போட்டிருப்பாங்க. அங்கே எங்கள் அம்மா இவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. எங்கள் அம்மாவும் அழுக, இவங்க அம்மாவும் அழுக. இவன் உள்ளே கத்துறது கேட்டு எனக்கு வேறு பதட்டம். இவங்க அம்மாவை கூப்பிட்டு வரும்போது பயங்கரமான கத்துற சவுண்டு. நான் இவ தான் கத்துறா போல நினச்சிட்டு காரை நிப்பாட்டிட்டு பதறடிச்சு ஓடி வந்தேன். இவகத்தில் வேறு யாரோ கத்திட்டு இருந்திருக்காங்க. அப்புறம்
வந்து வெளியே உட்காந்து ரொம்ப நேரம் ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே உள்ள டாக்டர்ஸ் போகிறாங்க வராங்க, நர்ஸு போகிறாங்க வராங்க, யார்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க. இந்த சீரியலில் டிவியில் பார்க்குற மாதிரி தான், நம்ம இப்படியே நின்றுக்கிட்டு இருப்போம், நர்ஸு வெளியே வந்து அப்படி நர்ஸு பின்னாடியே அப்படியே போவோம். அவங்க இவன் நர்ஸு பின்னாடி எதுக்கு போனான்னு எனக்கு தெரியாதுங்க, அது வந்து அவனுக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது கடைசியாக வந்துட்டு இது மாதிரி 2 hours 1 hour வந்துடும் பெயின் வந்துச்சு எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்புறம் அண்ணம்மா ஏன்டி தங்கம் என்னடா தங்கம் உன்கிட்ட பேச்சலையா யாரும் ஸோ போகிற வரோம் எல்லாருமே வந்து 2 மணி நேரத்தில் வந்து எதுவும் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படி டைம் சொல்லிட்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த 10 மாதம் பொறுமையாக இருந்ததெல்லாம் வந்து இது கிடையாது. அந்த லேபர் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஒரு 2-3 மணி நேரம் நம்மளால் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து மிகப்பெரிய கஷ்டங்கிறத விட அப்படியே பதறும். அப்படியே என்ன சொல்கிறது, இங்கே இப்படி தான் இந்த சவுண்டு எப்போ கேட்குன்னு நானும் வந்து அங்கேருந்து காத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி இதுக்கு மேலே நம்மளால் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியாது, பேசாமல் ஒரு PUBG ஒரு மேட்ச் போடுவோம், அப்போ தான் மைண்டு டைவர்ட் ஆகும். அந்த டைமில் அவன் PUBG விளையாடுறக்கானா எப்படி ஒரு இதாக இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கேம் விளாட்றலாம் பயங்கர ப்ரெஷர் ஆகிடுச்சு. சரி ஒரு PUBG ஒரு மேட்ச் போடுவோம், போட்டாவது நமக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆகுதானே பார்ப்போமே ஃபோனை எடுத்து வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து டாக்டர் என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா 6 சென்டிமீட்டர்கிட்ட ஏதோ வந்துடுச்சு, ஒரு 2 hours பாப்பா பிறந்துடும் அப்படின்னாங்க. 1.5 hours 2 hours பிறந்துடும் அப்படின்னாங்க. சரி 2 மணி நேரம் இருக்குது, ப்ரெஷர் வேறு தான் அதாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெள்ளாலன்னு ஃபோன் எடுத்து வச்சுட்டு போட்டு உட்காடுறேன். அப்படின்னு ஒரு சவுண்டு, சாரி இப்படி தான் நீ கத்துனேன் அப்படி ஒரு சவுண்டு. எனக்கு உள்ள டெலிவரி, அதாவது லேபர் ரூமில் அன்றைக்கி ஒருத்தி தான் இருக்கா அட்மிட் ஆனது வந்து, இவன் மட்டும் தான் அன்றைக்கி டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருக்கா, வேறு யாரும் இல்லை. ஸோ உள்ள குழந்தை சவுண்டு கேட்குதுன்னே இவளுக்கு பிறந்துருச்சாங்கிறது ஒரே ஒரு குழப்பம். எங்கள் அக்கா வேறு பக்கத்துல இருந்து பெரிய அக்கா வேறு, சின்ன அக்காவனா கூட பரவாயில்ல, பெரிய அக்கா வேறு ஏன் பிறந்துருச்சுன்னு அப்படியே என்னையும் பதட்டப்படுத்தி டக்கு நான் என்ன பண்ணேன், பட்டுன்னு போய் லேபர் ரூமில் பூந்தலாமல் நெட்டிலாம் பார்த்தேன். அதுக்குள்ளே நர்ஸெல்லாம் வந்து எல்லாம் வந்து கவர் பண்ணிட்டாங்க எங்களை உள்ளே விடாமல். அப்போ சரி எப்படா வெளியே கூட்டுறோன்னு எங்களுக்கு முன்னாடி எங்களை தாண்டி நர்ஸெல்லாம் உள்ளே ஓடுறாங்க சீக்கிரமாக இப்போ குழந்தைய பார்க்கறதுக்கு. ஏன்னா அங்கே நிறைய பேருக்கு வந்து சும்மா போய் அட்மிட் ஆகிடுறது கேட்டு எல்லாருக்குமே ஆசை குழந்தை பிறந்துருச்சா அப்படிங்கிறதுனால. அப்போ எங்களுக்கு முன்னாடி எல்லோரும் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க, பார்த்துட்டு வராங்க, குழந்தை பிறந்துருச்சுட்டாங்க, பயங்கர ஒரு. ஆனால் என்ன குழந்தையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நானும் வரேங்க நர்ஸாக கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க டாக்டர் அதை எப்படி சொல்லுவாங்க, அவங்க தான் டாக்டர் தான் சொல்கிறாங்க. இல்லை காதில் அப்படி சொல்லிட்டு போனா கேட்டுக்குவேன். எனக்கு உள்ள நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் முடித்தேன். ஸோ இருடா இந்த டைமில் சொன்னால் நல்லா இருக்கும், வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுன்னா, நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க இல்லை புஷ் 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 புஷ்ண்டே இருந்தாங்க, புஷ் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு என் டாக்டர் வந்து சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, நல்லா கேட்டுச்சு, சக்தி இன்னும் ஒரு புஷ் பண்ணுங்க பாப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவா அப்படின்னு அப்புறம் அது வந்துட்டாங்க. வந்து என்ன இதில் போட்டோன்னே என்னோடய ஸ்டொமக்கில் போட்டாங்க. போட்ட உடனே எனக்கு பயமாயிடுச்சு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எடுத்துருங்க பாப்பா பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்படி ஒரு அம்மா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து அந்த இதெல்லாமே வந்துட்டு ஒரு பிளாங்க் தான், என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரில. அந்த மாதிரி தான் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான், வெளியே உட்காந்து பதட்டத்திலே வச்சுருந்தாங்க. குழந்தை வந்து என்ன குழந்தை அதெல்லாம் நான் பார்க்கல, அப்பாடா குழந்தை பிறந்துருச்சு, நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படி ஒரு தாட். ஏன்னா எனக்கு பயம் வேறு இன்னொரு பக்கம், ஐயோ ஆண்டவா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டர் வந்து வராங்க, குழந்தை எடுத்துகிட்டு வெளியே வரதுக்காக வராங்க. அப்போ அப்படியே அழுதுகிட்டே வரா. வந்து அவளை பார்த்து அப்புறம் அப்படியே கையில் வாங்கி குஞ்சிட்டு அவர் ஒரு 2 செகண்ட் தான் கொடுத்தாங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க திரும்ப. டக்குன்னு பார்த்துட்டு பாப்பாவுக்கு வந்து கால் கொஞ்சம் லைட்டாக ப்ளூ கலரில் இருந்தது. அந்த அது வந்து நார்மல் தான், அது ஒரு 1 hour வந்து ஹீட் அந்த இதில் இன்குபேட்டரில் வச்சுட்டு பாப்பா கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. பாப்பா வந்து பிறக்கும் போது 3 kg 100 grams ஏதோ இருந்தாங்க, கரெக்டான வெயிட்டில் இருந்தாங்க. அதனால் இன்குபேட்டர் ஒரு 1 hour வச்சுட்டு அப்புறம் பாப்பா கொடுத்துட்டாங்க. ஸோ அது அதான் வந்தோடனே வாங்கணுன்னே எல்லாத்துக்கும் சந்தோஷம். வந்தாங்க, டாக்டர் கொண்டு வராங்க, இட்டு வரும்போது கொண்டு வந்துட்டு அப்புறம் பொண்ணு அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி. அப்புறம் அப்படியே பாப்பா கையில் வாங்கிட்டு அப்படியே சுற்றி எல்லோரும் வந்து அப்படியே கூட்டம் கூட எல்லோரும் பார்த்துட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பாப்பாவை பார்த்தாச்சு, அது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் இவ வேறு உள்ள இருக்கா, இவ வேறு வெளியே வரணும், அது வேறு எனக்கு ஒரு பெரிய பதட்டம்.
இவன் என்ன பண்ணுறா உள்ளன்னு சொல்லி அதுவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அப்புறம் இவள்கிட்ட போய் பேசி இவன் சவுண்டு வந்து அது எப்படின்னா உள்ளே விடல, ரூம்குள்ள விட மாட்டாங்க, லேபர் ரூம்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் ஒரு டோருக்கு வெளியே இந்த பக்கம் நான் இருக்கேன், இந்த பக்கம் நான் பேசுகிறேன். அங்கேருந்து இவன் கொஞ்சம் தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. அது டெலிவரி முடிஞ்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு இது முடிஞ்சிருக்கு. ஒரு ரொம்ப டயர்டாக இருப்பாளா இல்லை என்ன ஆச்சு, பேச முடியுமா, மயக்க முடியாது, எதுவுமே தெரியல. நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சக்தியோடனே ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன் வந்துடுவேன் அப்படின்னா. அப்போதான் வந்து உள்ள வந்து நான் கத்துறேன் நல்லா தான் இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னவோ ரொம்ப கிளியராக தெளிவாக பேசினதுக்கு அப்புறம் தான் ஓகே சக்தி நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி ரிலாக்ஸ் ஆச்சு மைண்டு. அதுக்கப்புறம் வீல் சேரில் கூப்பிட்டு வந்தாங்க. அவளை கூப்பிட்டு வரும்போது நல்லா சிரிச்சிட்டே வந்தா. அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அப்புறம் நான் அப்படியே வீல் சேரில் வெளியே வரேன், குடும்பமே நின்று பார்த்துட்டு இருக்கு. ஹாய் ஏதோ வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு வர மாதிரி அதை விட பெரிய அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எல்லா குடும்பமே நின்று ஹாய்ன்னு அழுதுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இவனும் வெளியே நின்று அழுதுட்டு இருந்தான். அழுதுட்டு பார்த்து வாடா அப்படிங்கிறான். நான் பார்த்து வரணும், வண்டியில் வந்துட்டு இருக்கேன், பார்த்து வாடா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி மோனி அழாத அப்படின்னு சொல்லி எல்லாரும் நர்ஸெல்லாம் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க அழுகிறாரு அவரு அப்படின்னு. அழுது சரியாயிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களை ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இவளை வந்த கொஞ்ச நேரத்தில் பாப்பாவை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ இதுதான் எங்களுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ. ஸோ வந்துட்டு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் ஆயிடணும், இதுதான் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் தான் இருக்க போகுது. என்ன மாதிரி இருக்கிற கேஸுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் தைரியமாக இருக்கிறவங்களா ஓகே. இல்லை என்ன தான் நம்ம டிசைட் பண்ணி நான் எல்லாருமே ஆக்சுவலாக யாரும் C-செக்ஷன் போகணுன்னு போகிறதில்ல, எல்லாருமே நார்மல் டெலிவரி தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் அது நம்ம கையில் எதுவுமே உண்மையிலே கிடையாது. லாஸ்ட்டு வரைக்கும் 10 months கிட்ட வர வரைக்கும்லாம் பேபி எல்லாமே ஹெல்த்தியாக இருந்து லாஸ்ட் டைம் வெயிட்லேயே வந்து பூப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஆமாம் C-செக்ஷன் பண்ணுற இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கடவுள் விட்டு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி தான் பண்ண போகிறேன், நான் அது தாண்டா பண்ண போகிறேன்னு அப்படியே மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஒரு தைரியம் வரும். எனக்கு நான்லாம் அப்படி தான் பண்ணேன். மேம்கிட்ட வந்து நான் ஒவ்வொரு டைம் கேட்கும்போது சுகன்யா மேம்கிட்ட போய் மேம் வலிக்குமா மேம், பயமாக இருக்குது மேம், அவங்களாம் இப்போ அப்படி டேக் கேர் பண்ணாங்க. எல்லாம் பரவாயில்லைங்க, டெலிவரி டைமில் இப்போ பண்ணதெல்லாம் இருக்கே. இவளுக்கு வந்து நாங்கள் சொல்கிறேன் பாருங்களேன், நானும் எங்கள் அக்கா வந்து அவளை மோட்டிவேட் பண்ணதே. ஸோ அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் அதில் போடுறேன் பாருங்கள். அவ்வளோ கால் சூப்பராக வச்சுருக்கா சிவா. வானத்திலே என் பேரு பட்டையப்பா இளவட்ட நட்டையப்பா நட்டசிவா 8 வை எடுத்து உன்னால முடியும், நீ நினைச்சா எதுவுமே முடியாது. இல்ல வீடு நோச்சாம இருக்கு, நல்லா ஸ்டிப்பரோட எப்படி நான் மோட்டிவேட் பண்ணிருப்பேன் இவ்வளவு. எனக்கு வந்து பெயின் லைட்டாக ஆக ஆரம்பித்தோன்னே வலி, எனக்கு வலி தாங்கவே முடியல, பயங்கரமாக வலிச்சிட்டு காமான் சக்தி என் உயிரை கொடுத்து நான் கத்தி எங்க அக்கா இந்த பக்கம் செகண்ட் அக்கா காரி, இந்த பக்கம் இவன், நானே வலியில் துடிச்சிட்டு இருக்கேன். 2 பேரும் இப்படிலாம் பண்ணி புஷ் இவனும் இவங்க 2 டாக்டர்ஸ் மாதிரியும். ஆக்சுவலாக நான் டாக்டர் தான், அது வந்து ஹார்ட் பீட்டில் இவன் டாக்டர். ஆமாம் இவர் வந்து நியூ பிரெயினே வந்து மூளைக்கு பிளட் கிளாட் எடுத்துருவேன், குழந்தை எடுக்க மாட்டேன் சும்மா சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் இது என்னன்னா, எனக்கு ஒரு வார்த்தை வந்து இதை வந்து நான் சிஆரா பெருசான கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். அவள் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயோ அது வழியில சொன்னதுடா, வழியில சொன்னது. எங்கள் அக்கா சொல்கிறா இந்த மாதிரி பொறுத்துக்கோ சக்தி, பாப்பா சேஃபாக விடணும்ல, கூஞ்சான் பாப்பா கூஞ்சா மாத்திரம் விடணும்ல, கூஞ்சானாவது கீஞ்சானாவது எனக்கு நான் தாண்டி முக்கியம் அப்படிங்கிறத எங்கள் அக்காவை பார்த்து எனக்கு வலி பயங்க. எனக்கு நான் மண்டே போட்டுருணும்னு எனக்கு ஒரு பயம். என்ன பண்ணுறது, அந்த டைமில் வந்து மூளை அப்படி தான் வேலை செஞ்சிச்சு. என்ன பண்ணுறது, அது வந்து நான் வந்து வழியில் சொன்னேன், அதெல்லாம் வந்து உண்மையாக சொல்லுவேன். நான் இப்போ வந்து பாப்பா இதில் வந்து பாப்பாவை முதல் வெளியே கூட்டிகிட்டு வந்து அந்த வீடியோ எல்லாமே ஆட் பண்ணுறோம். பாருங்க. ஸோ இதுதான் சக்தியோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். அப்பாவோட கால் டிங்கிடிங். ஸோ நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா சிஆராவோட ஃபர்ஸ்ட் விலாக், நெக்ஸ்ட் விலாக் அதுதான் போட போகிறோம்.
ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Bye. பாய்.